லட்சம் பேர் இருந்தாங்களா அந்த நாட்கள்ல. எகிப்துல அடிமைப்பட்டு இருந்த இஸ்ரவேலர்கள் 35 லட்சம் பேர். அந்த 35 லட்சம் பேரும் ஒரே நேரத்தில் எழுப்புதல் அடைந்து தாங்கள் பிடிபட்டிருந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்பட்டு கர்த்தரோடு சேர்க்கப்பட்டார்கள். அதான் முதல் எழுப்புதல். அந்த முதல் எழுப்புதல் எகிப்திலே நடைபெற்றது. அந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதான் முதல் எழுப்புதல். அதுல ஒருவன் கூட மறுதலிக்கவில்லை. யாரும் நான் வரலப்பா நீங்க போங்க அப்படின்னு யாரும் சொல்லல. இஸ்ரவேலர்கள் எல்லாரும் புறப்பட்டார்கள். கோராகு, தாத்தான் என்ற பொல்லாத மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் மோசையை திட்டிக் கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் திட்டினாலும் அவன் சேர்ந்து புறப்பட்டு அவர்களும் அவர்களோட கூட சேர்ந்து தேவ பிள்ளைகளோட நடந்து வந்து வெளியே வந்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இந்த பாதையில நடக்க ஆரம்பிச்சாங்க. எழுப்புதல் வரும்போது அப்படிதான் வரும். அவர்கள் அதுவரைக்கும் பிடிக்கப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தன்னை உண்டாக்கின தேவனோடு இணைக்கப்பட்டு தேவனை எப்படி ஆராதிக்கணும், கர்த்தரோடு எப்படி பேசணும், பழகணும்னு ஒரு தனி ஜாதியாக தனி தேசமாக மாற்றப்பட்டார்கள். முதல் எழுப்புதல்.